friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து இப்போ சமீப காலமா வந்து நம்ம ஃபுட் ரிவ்யூ தான் கொடுத்துன்னு இருக்கோம். சோ இந்த ரெஸ்டாரன்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெஸ்டாரன்ட்ல இருந்து நம்மள காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்களோட ரெஸ்டாரன்ட் வந்து ஃபுட் ரிவ்யூ கொடுக்க சொல்லி. நம்ம இப்போ லாக்டவுன்ன்றதுனால நம்மளால வெளியில போயிட்டு அவங்க ஹோட்டல்ல வந்துட்டு நம்ம வீடியோ கவர் பண்ண முடியல. சோ அதனால வந்துட்டு அவங்களே எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு எனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. சோ என்னென்ன வந்திருக்குன்னு நம்ம இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து நான் ஷேர் பண்றேன். இப்ப பாருங்க, வாழல வச்சு சாப்பிட்றதே ஒரு அட்டகாசமான ஒரு தனி விருந்து. கறி விருந்துன்னா வாழல தான் மெயின். பட் இன்னைக்கு லாக்டவுன்ன்றதுனால நம்மளுக்கு வந்துட்டு வாழல கிடைக்கலன்னா எல்லாம் காஞ்ச மாதிரி ஒரு பழுத்த மாதிரி இருந்ததுனால நான் வாங்கல. ஸோ வீட்டில் இருந்த இந்த பேப்பர் பிளேட்டே வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் இது வந்து உங்களுக்கு அந்த கலர்ல தான் இருக்கும். இப்ப பார்க்கலாம் இருங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேரி பேக்ல தான் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. இது எங்க இருக்குன்னா ராஜாஜிநகர் காயத்ரி நகர்ல எஸ்ஆர் பிரியாணி ஹவுஸ்ன்ட்டு அந்த இடத்துல இருக்கு. இதனுடைய பிரைஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. நீங்க வந்து இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹோட்டல்ல போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட் டைம் இவங்க நம்மளுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறதுனால நமக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. சாப்பிட்ட பிறகுதான் தெரியும். இல்லைன்னா நீங்க வந்துட்டு ஆர்டர் கூட நீங்க பிளேஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ, டன்சோ மூலியமா வந்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணலாம். நீங்க வந்து இதுல நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அட்ரஸ் கொடுக்குறேன், ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன், இதனுடைய பிரைஸும் நான் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இவங்க வந்து நிறைய வெரைட்டி சிக்கன்ல வந்து செய்யறதுனால ஒரு நாளைக்கு வந்துட்டு டிஃப்ரெண்டா வந்து வெரைட்டி செய்யறதுனால நீங்க அன்னைக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்துட்டு நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு சிக்கன் பிரியாணி, ஓபன் பண்ணும் போதே சும்மா வாசனை கமகமன்னு இருக்குது. நாட்டி ஸ்டைல்ல தான் இருக்குது. இங்க பாருங்க. ஸோ பீசஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, சிக்கன் பிரியாணி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய குவான்டிட்டி இருக்குது, நிறைய பீசஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 ஆல்மோஸ்ட் 9 பீசஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு 2 பேர் 3 பேர் கூட சாப்பிடலாம். பட் பிரியாணி வந்து ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. இது நீங்க பிரைஸ் வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க, உண்மையிலே ஷாக் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு கம்மியா இருக்கு. அதனால தான் நம்ம வந்துட்டு இது வந்து ஃபுட் ரிவ்யூ வந்து பண்ணலான்ட்டு. வாவ், சிக்கன் லாலிபப் பாருங்க. இது வந்து சிக்கன் கபாபு, சிக்கன் லாலிபப்பு. 4 பீசஸ் இருக்கு. நல்ல பெருசு பெருசா தான் இருக்குது பாருங்க. சும்மா செமையா இருக்குது பீசஸ் பார்க்கும் போதே. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, இது வந்து காக்கிநாடா சிக்கன். இதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிரீன் கலர்ல தான் இருக்கு. இதுவும் கிரேவி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பெரிய பீஸா தான் இருக்கு. இதுவும் ஒரு 5 பீஸ்க்கு இருக்கு. இங்க பாருங்க, இதுவும் நம்ம எடுத்துக்கலாம் இலைக்கு. ஒரு லெக் பீஸ்க்கு இருக்கு. கொஞ்சமா கிரேவி மேலே போட்டுக்கலாம், அப்பதான் அந்த காரம் வந்து நமக்கு நல்லா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் லாலிபப்பு. இது வந்து பாருங்க, சரியான சைஸா இருக்குது, நல்ல பெருசா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சாஃப்டா இருக்கு. இந்த மசாலா அவங்க போட்டிருக்க மசாலா ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எங்க வீட்ல இருந்து வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ண அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். அந்த டைமுக்கு எடுத்துன்னு வந்தா கூட இது நல்லாவே இருக்கு. இன்னும் வந்து சூடும் இருக்குது, அந்த சாஃப்டாவும் இருக்கு சாப்பிட்றதுக்கு. இவங்க வந்து அந்த டெண்டர் சிக்கன் தான் வந்து யூஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு அன்னன்னைக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்குறாங்க. ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மாதிரி எதுவும் செய்யறது கிடையாது. இன்னொன்று வந்து இவங்க எல்லாமே வந்து நேச்சுரல் இதுதான் கலர் தான் யூஸ் பண்றாங்களாம். ஆர்டிபிஷியல் எசன்ஸோ இல்ல கலரோ எதுவும் யூஸ் பண்றது இல்ல. இப்ப இந்த மாதிரி இந்த கலர் ரெட் கலர் வேணும்னா இவங்க நைட்டே வந்துட்டு, இப்ப நாளைக்கு குக் பண்றதா இருந்தா நைட்டே என்ன பண்றாங்களா, ரெட் சில்லியை வந்துட்டு வினிகர் போட்டு ஊற வச்சிடுறாங்களா. ஃபுல் நைட் அதை ஊறிட்ட பிறகு அதை வந்து அரைச்ச பிறகு அந்த கலர் வருது இல்லைங்களா, அதை தான் வந்து இவங்க எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு இவங்க நேச்சுரலா தான் அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்றாங்களா. மசாலா எல்லாம் எதுவுமே வந்துட்டு பேக்கெட் பண்ணி வச்சிருக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்றது இல்லையா. நல்லா இருக்கு டேஸ்டும். இது சாப்பிடும் போதே அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடும் போது ரொம்பவே சாஃப்டாவும் இருக்கு. எனக்கு இந்த சாஃப்டா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. .
ரொம்பவே நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. லாக்டவுன்லாம் முடிஞ்ச பிறகு டைரெக்டாக கூட நீங்கள் அங்கே போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்துட்டு ஆர்டர் கூட ப்ளேஸ் பண்ணி இப்போ சாப்பிட்லாம். அவங்க எடுத்துன்னு வர அந்த டன்ஸோ இல்லைனா ஸ்விக்கிக்காரங்களுக்கோ இல்லை ஜொமேட்டோக்காரங்களுக்கோ வந்து அவங்க எடுத்துன்னு வர அந்த டெலிவரி சார்ஜ் இவங்க வாங்குறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து 4-5 கிலோமீட்டர்ஸ் அந்த சரௌண்டிங்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ. அவங்களே வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம சிக்கன் லாலிபாப் சாப்பிட்டாச்சு. இப்போ அந்த ரெஸ்டாரண்டோட ஸ்பெஷல் மைசூர் சில்லி சிக்கனு. இது வந்து கிரேவியா தான் இருந்துச்சு. நம்ம வந்துட்டு இந்த பீசஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. அதான் இவங்க சொன்ன மாதிரி இந்த டெண்டர் சிக்கன் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இங்க பாருங்க, சிக்கன் ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் சாஃப்டா இருக்கு. ஆனா காரம்லாம் சொல்ல முடியாது. உப்பு காரம்லாம் வந்து கொஞ்சம் மைல்டா தான் இருக்குது. ரொம்ப காரம்லாம் இல்லை. மேபி வந்துட்டு நம்ம இந்த வெறும் சிக்கன் சாப்பிட்றதுனால அந்த மாதிரி இருக்குதுன்னு. கிரேவி வந்து டேஸ்ட் பண்ணா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. மீடியமா தான் இருக்குது. காரம்லாம் ரொம்ப ஹையா இல்லை. உப்பு காரம் எல்லாமே வந்து மீடியமா தான் இருக்குது. ஓகே, குழந்தைங்களாம் கூட லைக் பண்ணி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. இது நீங்க வந்துட்டு சொன்ன மாதிரி சப்பாத்தி, பூரி, தோசை அது கூட எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷனு. இன்னொன்று வந்துட்டு இவங்களது வந்து மண்டே வந்து லீவு, ஹாலிடே. நீங்க வந்து கர்நாடகாவில் வந்துட்டு அப்படிதான் மண்டே ஹாலிடே. சண்டே வந்து காலையில வந்துட்டு 7 o'clock வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆகுதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு தட்டை இட்லி, கால் சூப்பு, ஒரு சிக்கன் வந்து கிரேவி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா செஞ்சிருக்காங்க. பட் ரொம்ப காரம்லாம் சொல்ல முடியாது. இப்போ வாங்க நம்ம ஆந்திரா சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஆந்திரானாலே நான் சொன்ன மாதிரி காரம் நல்லா ஹெவியா இருக்கும். ஸோ இது வந்துட்டு டேஸ்ட் பண்ணாதான் தெரியும் நமக்கு எப்படி இருக்குன்ட்டு. வாவ், செம்ம சாஃப்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, சரியான சாஃப்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கிரேவியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் காரம் இருக்கு. கொஞ்சம் காரம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மீடியமா தான் இருக்குது. ஸ்பெஷல் வந்து இவங்களுக்கு அந்த சிக்கன் சொல்லியிருக்காங்க, மைசூர் சில்லி சிக்கன்னு. பட் இதுல வந்துட்டு காரம் நல்லா இருக்குது. அவங்க அந்த ஆந்திரா சிக்கன்னு சொல்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து காரமும் நல்லா ஹெவியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட். சிக்கனும் பாருங்க ரொம்பவே சாஃப்டா இருக்கு. அப்படியே வாயில வச்சா கரையும் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. சரியான டேஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அருமையா இருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆந்திரா சிக்கன் நான் சாப்பிட்டுட்டு ஒரு 5 minutes கூட ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டேன் நான். இருந்தாலும் வந்துட்டு அந்த காரம் வந்து இன்னும் என் நாக்கில் இருக்குது. அந்த டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு. நான் வந்து ரொம்பவே வந்து லைக் பண்றது வந்து நல்ல அந்த காரம் சாரம் தான். உங்களுக்கு நிறைய வீடியோஸ்லயும் நான் சொல்லியிருக்கேன். ரொம்பவே அருமையா இருக்குது. இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரியாணி கூட நம்ம அந்த கிரேவியை வந்துட்டு ஊற்றி அந்த டேஸ்ட்டும் நம்ம பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று வந்துட்டு நான் இந்த ஃபுட் ரிவ்யூ நம்ம கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு ஜனங்களுக்கு வந்து ரீச் ஆகணும். எப்படின்னா வந்துட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு ஐஃபை ஹோட்டலுக்கு வந்து யாரும் போக முடியாது. நான் வந்து போறவங்க போறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஒரு நார்மல் ஹோட்டலுக்கு போகணும், அவங்களுடைய சேலரி இதுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல வந்துட்டு இது வந்து குவான்டிட்டி இங்க பாருங்க நிறையவே இருக்கு. ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இலையில கம்மியா தான் வச்சிருக்கேன். ஏன்னா இதுல வந்து நிறைய வந்து ஃபில் பண்ண முடியல. வாழை இலையில நிறைய கொட்டலாம். இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒரு 3 pieces அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். இன்னமும் எனக்கு பாக்ஸ்ல வந்து இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 pieces, 5 to 6 pieces இருக்கு. ஒரு இதுலயுமே வந்துட்டு ஒரு 2 பேர் வந்துட்டு இப்ப ஆர்டர் பண்ணீங்கன்னா கூட 2 பேர் ஷேர் பண்ணி வீட்டுல தாராளமா சாப்பிடலாம். குவான்டிட்டியும் நிறைய இருக்கு. இது குவாலிட்டியும் இப்ப நான் சொல்ற வரைக்கும் நம்ம செக் பண்ண வரைக்கும் இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. பெங்களூர்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு நார்மல் வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் நீங்க போனீங்கன்னா எல்லாமே வந்துட்டு நான் டேஸ்ட் பண்ண ஃபுட் ரிவ்யூ பண்ண இதை வச்சு நான் சொல்றேன். இந்த மாதிரி நாட்டி ஸ்டைல்ல தான் பண்ணுவாங்க. இது டேஸ்ட்டும் வந்து அட்டகாசமா இருக்கும். நம்ம இன்னும் வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணல. சரி, நெக்ஸ்ட் காக்கிநாடா சிக்கன் வந்து டேஸ்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, கலரே வந்துட்டு இது ஒரு கிரீன் கலர்ல தான் இருக்குது. அதான் இந்த மசாலாலாம் வந்துட்டு இவங்க அந்த நாட்டி ஸ்டைல நம்ம பிரியாணி சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இவங்க ரெடி பண்ணிருக்கலாம். என்னன்னு தெரியல. பட் இது டேஸ்ட் பண்ணாதான் நமக்கு தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், சிக்கன் பாருங்க நல்லாவே சாஃப்டா இருக்கு.
இந்த மாதிரி சாஃப்டா இருந்துச்சுன்னா சிக்கன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சூ பண்ணி பபிள்கம் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சிக்கன் சாப்பிட்ற அந்த இதுவே வந்து டேஸ்டே நம்மளுக்கு செட் ஆகாது, சாப்பிட்ற மூடும் போயிடும். நல்லா இருக்கு சாஃப்டா. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆந்திரா சிக்கனே வந்து நான் வந்து காரம் நல்லா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதை விட எக்ஸ்ட்ராவா வந்து காக்கிநாடா சிக்கன் இருக்குது. 2 பேரும் அப்படியே காம்படிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அட்டகாசமா இருக்கு டேஸ்ட். நல்ல அந்த பச்சை நாட்டி ஸ்டைலுன்ற மாதிரி அந்த இதுல வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அருமையா இருக்கு டேஸ்ட். சரியான டேஸ்டா இருக்கு. இந்த கிரேவியோட நம்ம வந்து அதை சேர்த்து சாப்பிடலாம். நான் உண்மையிலே என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன். எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும், நல்லா காரமா இருக்கணும், உப்பு பர்ஃபெக்டா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா வந்து வீட்லயும் நாங்க அப்படிதான் பண்றது, நல்லா காரஞ்சாரமா தான் சாப்பிடுவோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து நெக்ஸ்ட் கபாப் போறதுக்கு எனக்கு மனசே வரமாட்டுது. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. செமையா இருக்கு டேஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2மே அட்டகாசமா இருக்கு டேஸ்ட். காரம் கம்மியா சாப்பிட்றவங்களுக்கு ஓகே. நல்ல ஒரு காரஞ்சாரமான ஒரு விருந்து, கறி விருந்து சாப்பிடணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் கபாப் வந்து டேஸ்ட் பண்ணலாம். இதுல பாருங்க ஒரு 8 பீஸ் இருக்கு. மீடியம் சைஸ் தான், ரொம்ப பெரிய பெரிய பீஸ்ன்னு இல்லை, பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. இங்க பாருங்க, கையில் அப்படி பண்ணும் போதே பாருங்க கபாப் வந்துட்டு அப்படியே சாஃப்டா அப்படியே பிரியுது பாருங்க. இது உள்ள வந்துட்டு கிரீன் கலர்ல தெரியுது பாருங்க சிக்கனு. அந்த மசாலா வந்து உள்ள வரைக்கும் அந்த சிக்கன்ல, சில இதுல எல்லாம் வந்துட்டு சிக்கன் மேல மட்டும் வந்து கோட்டிங் வந்து அந்த மசாலா இருக்கும், உள்ள சாப்பிடும் போது அந்த ஃபிளஷ் வந்து அப்படியே தெரியும். இதுல பாருங்க இந்த சிக்கன்ல வந்து அந்த கிரீன் கலர் மசாலா வந்து நல்லா தெரியுது. ரோஸ்ட் ஆயிட்ட பிறகு உங்களுக்கு மேபி இந்த கலர் வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல காரமா தான் இருக்கு. கபாப் கூட நல்ல காரமா தான் இருக்கு. சிக்கன் லாலிபாப் வந்து மீடியம், நார்மல் ஒரு காரம் இருந்துச்சு, சாப்பிட்ற மாதிரி இது. குழந்தைங்க கூட லைக் பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் சில்லி சிக்கனும் அதே மாதிரி தான், நார்மல் காரம் தான். இந்த 3மே வந்துட்டு நல்ல ஹெவியா பர்ஃபெக்டா இருக்கு காரம். சில இடத்துல எல்லாம் கபாப் வந்து அந்த அளவுக்கு காரம் எல்லாம் இருக்காது. அந்த மசாலா எல்லாம் அவங்க மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அந்த காரம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். பட் இதுல வந்துட்டு உள்ள வரைக்கும் அது வந்து மசாலா வந்து நல்லா, அதுக்கு தான் வந்து இவங்க அந்த மீடியம் சைஸ்க்கு இவங்க போட்டிருக்காங்க. ரொம்ப பெரிய பெரிய சைஸ் போட்டுட்டா கூட சிக்கன் பீசஸ் வந்துட்டு வெளியில மட்டும்தான் உங்களுக்கு காரம் இருக்கும். உள்ள நம்ம பிரிச்சு பார்த்தா வந்து ஒயிட் கலர்ல தெரியும். நல்லா பண்ணிருக்காங்க, ரொம்ப அருமையா இருக்கு. மேல வந்துட்டு நல்ல அந்த கபாப் மேல வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரி வாசனை வருது. ஏதோ ஒரு கஸ்தூரி வெந்தயக்கீரை வந்து ட்ரை பண்ணிட்டு அதை போடுவோம் இல்லைங்களா பவுடர், அந்த மாதிரி ஒரு வாசனை வந்து எனக்கு வருது. மேபி இவங்க வந்து எதனா ஸ்பெஷல் பவுடர் வந்து இவங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்து எதனா பண்ணிருப்பாங்க. வெளியில வந்து இவங்க எதுவுமே வந்து வாங்கி அந்த பாக்கெட்ல வந்து போட்டு மசாலா ரெடி பண்றது இல்ல, ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க. இதுல நம்மளுக்கு சாப்பிடும் போதே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அந்த மனம் இருக்கு. கபாப் சாப்பிடும் போதே அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணணும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம். கபாப் இந்த மாதிரி காரம் இருக்கும்ன்றது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த காரம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம கொடுத்த ஸ்டார்டர்ஸ்லாம் வந்து டேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்துட்டு நம்ம பிரியாணி பக்கம் வந்திருக்கோம். ஏன்னா ரொம்ப நேரமாக பாவம் பிரியாணி பார்த்துன்னு இருக்காங்க. சரி ஓகே, இதில் எவ்வளோ பீசஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 1 குவான்டிட்டி நிறைய தான் இருக்கு. நாட்டி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. ஓகே, 3 பீஸ் இருக்குது. 3 பீஸு. குவான்டிட்டியும் பாருங்கள் நிறைய தான் இருக்குது. ஆயிலும் கம்மியாக தான் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த நாட்டி ஸ்டைல் பிரியாணின்றது எல்லாமே வந்து அரைச்சி போட்டு பண்ணுறது. கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே அரைச்சி போட்டு பண்ணுறது. அந்த ஸ்டைலில் பண்ணாதான் இந்த மாதிரி வரும். டேஸ்ட்டும் அந்த ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வரும். இது வந்துட்டு டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த சிக்கன்லேயும் வந்து அந்த மசாலா ஃபுல்லாக வந்து பைண்ட் ஆகி அந்த காரம் சாரம் வந்துட்டு இந்த சிக்கன்லேயும் இருக்கும். நம்ம இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு எப்படி இருக்குன்ட்டு.
பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த மசாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த பிரியாணியோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்லாயிருக்கு. எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இந்த சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. இந்த சிக்கன் மட்டும் எனக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி வந்துட்டு சாப்பாடு ஆறிடுச்சு. சிக்கனில் ஆறிட்டதுனால அந்த மாதிரி இருக்கும் எனக்கு தெரியல. எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. எனக்கு எல்லா இதில் இந்த ஸ்டார்டர்ஸில் இருக்க எல்லா சிக்கனுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. இது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்ட மாதிரி இருக்குது. ஆறிட்டதுனால அந்த மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. கொஞ்சம் அந்த ரஃப்பாக ஃபீல் பண்ணுறேன் நான். பட் மசாலாலாம் நல்லா பைண்ட் ஆயிருக்கு. சிக்கனில் வந்து மசாலா நல்லா வந்து ஊறியிருக்கு. அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. கொஞ்சம் இந்த ரஃப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. பிரியாணி டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. நம்ம இப்போ வந்து எல்லாம் வந்து ஒரு 3 கிரேவி கொடுத்துருக்காங்களே, அதோட நம்ம வந்து பிரியாணி சாதத்தை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இந்த ரெஸ்டாரண்டோட ஸ்பெஷல் மைசூர் சில்லி சிக்கன். இந்த கிரேவியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த பிரியாணியோட அந்த வாசனையும் சரி, இந்த கிரேவியோட சேர்த்து சாப்பிடும்போது அருமையா இருக்கு. இதெல்லாம் இல்லாமே வந்து பிரியாணி வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம். எனக்கு இந்த சிக்கன் மட்டும்தான் கொஞ்சம் அந்த ரஃபா இருக்குதுன்னு சொன்னேன். மற்றபடி இந்த பிரியாணி அட்டகாசமா இருக்குது. டேஸ்டும் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த கிரேவியோட இதை சேர்த்து சாப்பிடும் போது தாறுமாறா இருக்குது டேஸ்ட். இதுவே இப்படி இருக்குன்னா இன்னும் 2 கிரேவி இருக்கு. நம்ம அதையும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, இது ஆந்திரா சில்லி சிக்கனு. பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கலரு. நம்ம சிக்கன்லாம் வந்து டேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த கிரேவியோட இதை சேர்த்து சாப்பிடலாம். இது வந்து இன்னும் அட்டகாசமா இருக்கும். ஏன்னா காரம் வந்து நல்ல ஹெவியா இருக்கு. பிரியாணியோட டேஸ்டே அட்டகாசமா இருக்குது. அதோட இந்த கிரேவியும் சேர்த்து சாப்பிடும் போது சும்மா தாறுமாறா இருக்க போகுது. அந்த பிரியாணியோட டேஸ்ட் நான் சொன்ன மாதிரி இதனுடைய அந்த சிக்கன் கிரேவியோட அந்த காரஞ்சாரம் அருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. போய் ட்ரை பண்ணுங்க. அப்புறமா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போயிட்டு சாப்பிட்ட பிறகு நம்ம இதுல வந்து கமெண்ட் பண்ணுங்க, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, நான் சொன்னது நிஜமா பொய்யான்றது உங்களுக்கே தெரியும். அருமையா இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் வந்து காக்கிநாடா சிக்கனு. இதை டேஸ்ட் பண்ணலாம். நல்ல ஒரு டார்க் கிரீன்ல இருக்கு பாருங்க கலரே. வந்துட்டு பிரியாணியை விட இது இன்னும் கலர் ஜாஸ்தி இருக்கு. அதை பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, புதினா எல்லாம் அரைச்சி போட்டு பண்ணும்போது அந்த கிரீன் கலர் வந்து இதுல நல்லாவே தெரியுது. ஸோ இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காக்கிநாடா சிக்கன் கிரேவியோட பிரியாணி சாப்பிட போறோம். நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து இதை டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அருமையா இருக்கு. சான்ஸே இல்லை. நல்லா பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதாவது நம்ம ரொம்ப ஐஃபை ஹோட்டல்ல போனா அந்த டேஸ்ட் வந்து எனக்கு வந்து நான் யாரையும் வந்து தப்பு சொல்லல. இது வந்து நார்மலா இருக்கிற ஹோட்டல் தான். மிடில் கிளாஸ் ஃபேமிலி போயிட்டு தாராளமா வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டியோட நிறைய குவான்டிட்டியோட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் பக்காவா இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு வேற எதனா ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட் எதனா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நம்ம அதையும் வந்து ட்ரை பண்ணலாம். நான் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை பாய்.